ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. சதமகமணி நீல சாரு கல்காரகஸ்த स्तनभरनमिताङ्गी सान्द्रवात्सल्य सिन्धुगो अलकविनिहिताभिगी श्रग्भिराकृष्टनाथ विलसतु कृतिगोता விஷ்ணுசித்தாத்மஜானக. நாராயணியத்துல துருவனுடைய வைபவங்களை எல்லாம் நாம சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். அதே சமயத்துல நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு திருக்கோயில் சென்னை தேனாம்பேட்டை எல்டாம் சாலையில் உள்ள ராமலிங்க ஈஸ்வர் கோயில் தெருவில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி பெருமாள் திருக்கோயிலில் நாம் உற்சவமூர்த்தியை தரிசித்து விட்டு இதோ ஆண்டாள் நாச்சியாருடைய திவ்ய தரிசனத்தை அடைகின்றோம். உற்சவ விக்கிரகம்தான் இருந்தாலும் ஆச்சரியமான ஒரு பக்திமயமான கண்ணனையே தனக்கு நாதனாக அடைய வேண்டும் என்று வாரணமாயிரம் பாடிய ஆண்டாள் அதே திவ்ய கடாட்சத்துடன் நின்ற திருக்கோலத்திலே நமக்கு இங்கு காட்சியை அளிக்கின்றார். தன்னுடைய சிரசிலே சாய்ந்த கொண்டையோடு அழகான திலக்கத்தை தான் சார்த்தி கொண்டு, சாதாரணமாக ஆண்டாள் நாச்சியார் என்றால் அவளுடைய திருத்தோளிலே கிளியானது இங்கே இருக்கும். ஆனால் இங்கு சற்றே மாறுபட்டு வலது திருக்கரத்திலே தான் தாமரை புஷ்பத்தை தாங்கிக் கொண்டிருக்க, வெள்ளைக்கல் பச்சைக்கல் பதக்கங்களும் முத்து மாலைகளும் ஆண்டாளை அலங்கரிக்க, ஆண்டாள் நாச்சியார் கேசவனை பாடவும் நீ கேட்டே கிட என்று எந்த ஸ்ரவண மார்க்கத்தை நமக்கு உபதேசம் செய்தாலோ, ஆடிப்பூரத்திலே அவதரித்தாலோ, அவனுடைய உத்தமமான இந்த ஒரு திவ்ய தரிசனத்தை நாம் அடைந்து கொண்டே ஆண்டாள் இருக்கக்கூடிய இடத்திலே கண்ணன் இல்லாமல் இருப்பாளா? அந்த கண்ணனுடைய திவ்ய தரிசனம் ஆண்டாளுக்கு அருகிலேயே இங்கே நாம் அடைகின்றோம். ஆம், நவநீத கிருஷ்ணனாக விக்கிரகத்தை நாம் தரிசிக்கும் போதே இந்த திருக்கோயிலானது 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்தது என்று இவர்கள் கூறியது உண்மை என்று நமக்கு புலப்படுகின்றது. இந்த நவநீத கிருஷ்ணனுடைய விக்கிரகமும் அவனுடைய திருமுகமும் மிகவும் பழமை வாய்ந்ததாக நமக்கு திவ்ய தரிசனத்தை இங்கே அளிக்கின்றது. அழகான திருவடி சேவையை நாம் அடைகின்றோம். தாமரை பீடத்தின் மேல் தன்னுடைய வலது திருவடியை லாவகமாக உயர்த்தியவாறு அந்த திருவடியை அழுத்தி கொண்டிருக்காமல் தாமரை பீடத்தின் மேல் சற்றே மடித்து நமக்கு ஒரு வித்தியாசமான பாத சேவையை இங்கே கண்ணன் அளிக்கின்றான். மற்றொரு திருவடியானது பீடத்தின் மேல் ஊன்றி நமக்கு சேவையை அளிக்க, ராஜ கம்பீரமான மயில் தோகையோடு கூடிய கிரீடம் பளபளக்க, தன்னுடைய வலது திருக்கரத்திலே வெண்ணையை தான் வைத்துக் கொண்டு இடது கையானது ஆகா இதோ தரிசிக்கின்றோமே சற்றே வளைந்து நாட்டிய பாவத்துடன் நமக்கு காட்சியை அளிக்க, நீலவண்ண பட்டுடன் பழமையான திருமுகத்துடன் காட்சியளிக்கக்கூடிய கண்ணனோடு சற்றே நகர்ந்தோமே ஆனால் ஸ்ரீ சுதர்ஷனாழ்வாரும் இங்கு நமக்கு உற்சவமூர்த்தியாக காட்சியளிக்கின்றார். நின்ற திருக்கோலத்திலே 16 திருக்கரங்கள், அதற்குண்டான ஆயுதங்கள், சுதர்சன சக்கரத்திற்குள்ளே தாமரை பீடம், அதற்கு மேல் தன்னுடைய 2 திருவடிகளை முன்னும் பின்னுமாக தான் தாங்கிக் கொண்டு சாந்தமான திருமுகத்துடன் சோதியளிக்கக்கூடிய வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியாக நமக்கு சேவையளிக்கக்கூடிய இதே சுதர்சனமூர்த்தியின் பின்புறம் வழக்கம் போல நிருசிம்மமூர்த்தியானவர் நமக்கு அமர்ந்த திருக்கோலத்திலே நாகபீடத்தின் மேல் 2 திருவடிகளையும் மடக்கிக் கொண்டு, ஆகா மடக்கிய பாவத்திலும் அவருடைய திருவடி சேவையை நமக்கு இங்கு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய கம்பீரம், யோக பட்டம், 4 திருக்கரங்கள், 4 திருக்கரங்களிலும் 4 சக்கரங்களை தாங்கிக் கொண்டிருக்க கம்பீரமாக திருவாய் திறந்து திருவடியிலிருந்து திருமுடி வரை சேவை அளிக்கக்கூடிய மூவரின் திவ்ய தரிசனத்தோடு நாராயணியத்திற்கு திரும்பிவிட்டோம். நாராயண பட்டத்திரியும் குருவாயூரப்பனிடத்திலே 17வது தசகத்தின் 10வது ஸ்லோகத்தை துருவனுடைய கதையின் தொடர்ச்சியாக தான் ஆரம்பிப்பதற்கு அங்கே தயாராகிவிட்டார். குருவாயூரப்பா, யக்ஷேன தேவனிகதே புனருத்தமேஸ்மிய
யக்ஷை சயுத்த நிரதோ விரதோ மனுக்தியாம் சாந்தியா பிரசன்ன கிருதஜாத் தனதாது வேதாத் தொத் பக்திமே வசுதுருடம் அவருணோ மகாத்மா. குருவாயூரப்பா, துருவன் ராஜ்யத்தை பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ராஜ்யத்தை பொறுப்பா கவனிச்சுருக்கான். பகவத் பக்தியோட இருக்கான். எந்த விதமான ஒரு கவலையும் இல்லை. உத்தானபாத மகாராஜா அவரும் தபஸ் பண்றதுக்காக காட்டுக்கு போயிட்டு தவம் பண்ணிட்டு இருக்கார். அவருடைய சரித்திரத்தை மட்டத்திரை முடிச்சுடுறார். தவமேற்றி அவர் எம்பெருமானுடைய திருவடியை அடைஞ்சிருக்கணும்னு நம்ம அனுமானம் பண்ணணும். அதே சமயத்துல துருவனுடைய ஒரு வாழ்க்கையில அவன் இருவரை மணந்து கொள்கிறானாம். பிரமீனு ஒரு ஸ்திரீயையும் இளை என்பவளையும் தான் மணந்து கொண்டு கல்பன், வத்சரன், உத்கலன் என்ற 3 புதல்வர்கள், அதாவது பிரமிக்கும் துருவனுக்கும் கல்பன், வத்சரன் என்ற 2 புதல்வர்களும், இளைக்கு உத்சலன் என்ற ஒரு புதல்வனும், அவனுடைய குடும்பமானது விருத்தியானது. அதே சமயத்துல சுருச்சியினுடைய பிள்ளை நமக்கு கவனத்தில் இருக்கும். உத்தமன்னு பேரு, அதாவது துருவனுடைய சித்தியனுடைய பிள்ளை. அவன் திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணா, அவன் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கல, ராஜ்யபாரத்தையும் ஏத்துக்கல. ஆனா அவன் நான் காட்டுல போய் மிருகங்களை வேட்டையாடிட்டு வரேன்னு சொல்லி திடீர்னு கிளம்பினானாம். துருவன் எவ்வளவோ சொன்னா நானும் கூட வரேன்னு. அண்ணா வேண்டாம், எனக்கு வேட்டையாட தெரியாதா, நான் மிருகங்களைத்தானே வேட்டையாட போறேன்னு அவன் கிளம்பிட்டானாம். அப்படி போனவனுக்கு என்ன ஆச்சு குருவாயூரப்பா? யக்ஷேன தேவ நிகதே புனருத்தமேஸ்மின்னே யக்ஷைகீச யுத்த நிரதோ விரதோ மனுக்தியாம். அதாவது ஒரு குடும்பத்தில் இருக்கிற தாயார் தகப்பனார் ஒரு தீமையை பண்ணாள்னா, நல்ல சிந்தனையோட இல்லைன்னா அவர்களுடைய வாழ்க்கையில அது அவர்களை பாதிக்கிறதோ இல்லையோ அவர்களுடைய சந்ததியை பாதிக்குமா. அதனால தான் நம்முடைய சந்ததி, நம்முடைய குழந்தைகளுக்காக நாம எப்பவுமே நல்ல சிந்தனையோட இருக்கணும், நல்ல காரியங்களை பண்ணிட்டு இருக்கணும். நல்ல காரியங்களை பண்ண முடியாட்ட கூட பரவாயில்ல, மற்றவர்களுக்கு கெடுதலை செய்யாம இருந்தாலே அதுவே நாம பண்ணக்கூடிய நல்ல காரியம். இந்த சுருச்சி பண்ண கெடுதல் இருக்க, இவனுக்கு வேட்டையாடணும்னு ஒரு புத்தியை கொடுத்தது. வேற காட்டுக்குள்ள போனான், வேட்டையாட ஆரம்பிச்சான். ஆனா அங்க திடீர்னு வந்து யக்ஷர்கள், குபேரனுடைய வேலைக்காரர்கள் இவனை சூழ்ந்துட்டா. சூழ்ந்துட்டவா வெறுமை இல்ல, இவன் தங்களை அழிச்சிருவானோன்னு தேவையில்லாத ஒரு, இவன் வந்தது மிருகத்தை வேட்டையாடுறதுக்கு, ஆனா இவர்களை அழிச்சிடுவானோன்னு குருவாயூரப்பா அவர்களே பயந்துண்டு யக்ஷர்கள் எல்லாம் சூழ்ந்துண்டு துருவனுடைய சித்தியனுடைய பிள்ளையான இந்த உத்தமனை அழிச்சுட்டாளாம். உத்தமனும் அழிஞ்சு போயிட்டான். அப்பாவான உத்தானபாதன் காட்டுக்கு போயிட்டார் தவம் பண்றதுக்கு. குடும்பம் எப்படி பிரிஞ்சு போயிடுத்து பாருங்க, நல்ல சிந்தனை இல்லாம. அம்மாவான சுருச்சி என்ன பண்ணா, ரொம்ப நாள் ஆச்சு தன்னுடைய பையனான உத்தமன் காட்டுக்கு போய் வேட்டையாடிட்டு போறேன்னு ஒரு வாரத்திலேயாவது வந்துடணுமே, காணுமே அப்படின்னு ஒரு நாள் கார்த்தால பிள்ளை பாசம் என்ன பண்ணா, துருவன் கிட்டையும் சொல்லல, சுனீதி கிட்டையும் சொல்லல, ஒத்தர்கிட்டையும் சொல்லாம நேர பாசத்தோட காட்டை நோக்கி ஓடினாளாம். காட்டுல அலைஞ்சா, பித்து பிடிச்சா மாதிரி அலைஞ்சா. உத்தமா உத்தமா எங்க இருக்கேன்னு கதறினான். ஆனா என்னாச்சு, இவளுடைய போராத காலம், இவளுக்கு நல்ல சிந்தனை இல்லைன்றதான ஒரு சரித்திரம். இவளுடைய ஒரு போராத காலம், அவ அலைகிற இடத்துல எங்கேந்து வந்ததுன்னு தெரியல. திடீர்னு ஒரு காட்டு தீ பிடிச்சுண்டுதான். அந்த காட்டு தீல அப்படியே சுருச்சி அழிஞ்சு போயிட்டா. குடும்பமே நாசமாக போயிடுத்து குருவாயூரப்பா. காரணம், ஒரு நல்ல சிந்தனை இல்லாதது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்பட்டுடுத்து. ஆனா துருவனுடைய ஒரு பாசம் இருக்க, அவனுக்கு காதல இந்த கதை காதல விழுந்தது. அதாவது தன்னுடைய தம்பியான உத்தமனை குபேரனுடைய வேலைக்காரர்கள் அழிச்சுட்டா. தங்க அம்மா தேடிண்டு போன போது சித்தியானவள் காட்டு தீயில இரையாயிட்டா. இவனுடைய பாசம் கடும் கோபம் வந்து, குருவாயூரப்பா பகவானான உன்னுடைய தரிசனத்தை அடைஞ்சவனுக்கு கோபம் வரலாமா? வரக்கூடாது. இருந்தாலும் அந்த சித்தி பேர்லயும் தம்பி பேர்லயும் இருக்கக்கூடிய ஒரு பாச உணர்வு இருக்க, நேர அவன் படைய திரட்டின்டான். அழிச்சுடுற எச்சர்களை, குபேரனுடைய வேலைக்காரர்களே வம்சமே இல்லாம நான் பண்ணிட்டு தான் திரும்புவேன், என்னுடைய தம்பியாவா அழிச்சா அப்படின்னு யக்ஷை சயுத்த நிரதோ விரதோ மனுக்தியாம் வேகமா வந்து அந்த யக்ஷர்களை எதிர்த்து சரமாரியாக பானங்களை பொழிஞ்சு கோபமே வராத துருவன் சண்டை போடுறானா. இவனுடைய சண்டைக்கு தாக்கு பிடிக்க முடியல. லட்சக்கணக்கான யக்ஷர்கள் வந்தாலும் இவன் தன்னுடைய படையோட
வேகமா அவன் ஒரு யுத்தத்தை தொடங்குறான். செவ்வை சூடுவார் சொன்னார் எந்த அளவுக்கு அவன் ரதத்துல போய் வேகமா யுத்தம் பண்ணான்னு. 7 உயர்ந்த ஈர்கவுள் போர்வயப்பு விக்குழம் வேழம் வெற்பி நீண்டினே பாரின் மேற்பரந்தன பாழியுற்ற பச்சைமாம் வீரர் மொய்ப்பவையபல் ஆழியொத்தடைந்தவே தேறி வருது செல்றன. துருவன் தேர்ல சண்டை போட்டுண்டே போற மாதிரி ஒரு தமிழ் பாசுரத்தை அழகா இவர் எழுதினாராம். யக்ஷர்கள்லாம் நாலா பக்கமும் இவனை எதிர்த்துண்டு மாயா யுத்தங்கள்லாம் பண்றா, பலவிதமான யுத்தங்கள் பண்றா. இருந்தாலும் யக்ஷேன தேவனிகதே புனருத்தமேஸ்மி யக்ஷைஸ யுத்த நிரதோ விரதோ மனுக்தியாக. குருவாயூரப்பா, இவன் அவளால தாக்கு பிடிக்கவே முடியல. கடைசியில யக்ஷர்கள்லாம் அழிஞ்சிருவா போல இருக்கு. பாருலாவு பல்படை வாரி வந்தலைத்திட வேறு வேறு வீசி வந்து சோரிவில் கொருந்திட ஏறினார எய்து போர் போரில் புணர்ந்தனர் நூறி நூழிலாட்டினால் நேரிலா நிசாசரர். எல்லாரும் அழிஞ்சிடுவா போல இருக்கச்சே. புராணத்தினுடைய ஒரு தர்மம் இருக்கே, இந்த வம்சத்தை யார் ஸ்தாபிச்சாரோ மனு, அதாவது அந்த துருவனுடைய பாட்டனர் இருக்காரு, அவரே பயந்து போய் தன்னுடைய தேவலோகத்திலேருந்து கீழே இறங்கி வந்துட்டாராம். எதுக்கு? தன்னுடைய வம்சத்துல வந்தவன் எவனோ ஒருவன், ஒரு யக்ஷன் அந்த வம்சத்துல வந்த அவனுடைய தம்பியை அழிச்சான்றதுக்காக இவன் இப்படி கோபப்பட்டு எல்லாரையும் அழிக்கலாமா? இது தவறு இல்லையா? அவனுக்கு நல்ல சிந்தனையை உணர்த்தி துருவனை சமாதானப்படுத்தி குபேரனுடைய வம்சத்தை நம்ம காப்பாத்தணும்னு துருவனுடைய வம்சத்தை சேர்ந்த பாட்டனாரான அந்த உயர்ந்த மனு மகாராஜாவுக்கு பெரிய சந்தோஷம். வேகமா வந்துட்டாருங்க. மனு வந்த உடனே சண்டையை நிறுத்திட்டானா. அதான் பெரியவர்களிடத்துல சிறியவர்கள் காட்ட வேண்டிய ஒரு பக்தி. அடுத்த நிமிஷமே தேர்ல இருந்து கீழே இறங்கிட்டான். யக்ஷர்கள்லாம் சண்டையை நிறுத்தினான். மனுவனுடைய காலில் விழுந்து எப்படிப்பட்ட ஒரு புண்ணியத்தை அடைந்தேன், நான் உங்களை பார்த்ததே இல்லையே, வம்சம்னு கேள்விப்பட்டிருக்கேன், என்னுடைய பாட்டனார் இங்க வந்து எனக்கு தரிசனம் கொடுக்கணுமா, கூப்பிட்டுந்தா நானே உங்களை வந்து வணங்கி இருப்பேனேன்னா. அப்பா, நீ உன்னை தெரிஞ்சுக்கோ, இப்ப நீ பண்றது தகாதமான ஒரு காரியம். யாரு உனக்கு பகவத் தரிசனத்தை அடைஞ்ச? அப்பா மடியில உட்கார்லையே காட்டுக்கு போனேன், கடுமையான தபஸ பண்ணேன், மகாவிஷ்ணு சங்கத்தால உன்னை தொற்றுக்கார், இப்படிப்பட்ட ஒரு வம்சத்துல புகழ அடைஞ்ச அந்த பேரை கெடுத்துக்க பாக்குறியடா, உனக்கு போய் கோபம் வரலாமா? அதுவும் நியாயமான கோபமா சொல்லு. யாரோ ஒருத்தன் தெரியாம கொண்டுட்டான் உன்னுடைய தம்பிய, அதுக்காக அந்த ஒரு வம்சத்தை சேர்ந்தவர்களையே நான் பழி வாங்கிட்டு அவர்களை அழிச்சுட்டு தான் நான் திரும்புவேன்னு சொல்றது உனக்கு சரியில்லப்பா. அதனால ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, சர்வபூதாத்மபாவேனே பூதாவாசம் கரியும் பவான் ஆராத்யா பதுராராத்யம் விஷ்ணு தத்பரமம் பதமாம். விஷ்ணு பக்தனா இருக்கவனுக்கே கோபம் வரக்கூடாது. நீ இன்னும் நிறைய அருளை பெற்றவன், அதனால நீ சண்டையை நிறுத்துனார். இதை கேட்டு சண்டையை நிறுத்தினானா, தொடர்ந்தானா, இந்த வாக்குவாதம் எப்படி இருந்தது என்ற ஒரு விவரங்களை எல்லாம் பட்டத்ரி இந்த ஸ்லோகத்தில் தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை நாம் இத்திருக்கோயிலிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய மூலமூர்த்தி வேணுகோபால கிருஷ்ண சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக.